ஓம் ஸ்ரீம் நம குருவடி சரணம் திருவடி சரணம். நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம மாசி மகம் அப்படின்ற சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மாசி மகம் இந்த வருடம் நமக்கு எப்போ வருது அப்படின்னா மார்ச் 2ஆம் தேதி தான் மாசி மகம் வருகிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு வழிபாடுமே அதனுடைய சிறப்புகள் அதனுடைய தாத்பரியம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வழிபாடுக்குள்ளே போவோம். அப்படி இந்த மாசி மகம் நமக்கு எப்படி வருகிறது அப்படின்னா மாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கும்ப மாதம் தான். அப்போ கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் நமக்கு மாசி மாதம். 12 ராசிகள் 12 மாதங்கள் அப்படி தான் நமக்கு அமைந்திருக்கிறது. அப்படி கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதமே நம்முடைய பாவங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய மாதம் தான் மாசி மாதம். ஏன் அப்படின்னா சிவராத்திரி வழிபாடுமே நம்முடைய சகல பாவங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடு. அதே போன்றே இந்த மாசி மகமும் நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடியதான் இந்த மாசி மக திருநாள். மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய ஒரு நாளாக தான் நமக்கு என்னன்னா இந்த மாசி மக திருவிழா வழிபடுகிறோம். மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம். மாசி மகத்துல தான் பார்வதி தேவி தக்ஷனின் மகளாக பிறக்கிறாங்க. எதன் வடிவில் பிறக்கிறாங்கன்னா சங்கு வடிவில் பிறக்கிறாங்க. ஒரு குளத்தில் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தாக்ஷாயினின்னு சொல்ற பெயர் நாமத்துல நமக்கு பார்வதி தேவி பிறந்த நாள் தான் இந்த மாசி மகம். அப்போ இந்த மாசி மகத்தில் யாருக்கெல்லாம் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை தேவைப்படுபவர்கள் திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே சிவன் கோயில் இருக்க அம்பிகைக்கு பட்டு வஸ்திரம் கொடுத்து மல்லிகை மலர்கள்லாம் கொடுத்து வழிபடுபவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, அதே மாதிரி திருமண பேறு வேண்டுபவர்களும் இந்த மாசி மகம் அன்று பார்வதி தேவியை மாலை 6:30 மணிக்கு மேலே பட்டு வஸ்திரமும் அதே மாதிரி மல்லிகை மலர் கொண்டு அவளை வழிபடும் பொழுது கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு மாசி மக பார்வதி தேவி வழிபாடு உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த மாசி மகத்தில் தான் வருண பகவான் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்திற்கு விமோச்சனம் பெற்ற நாளாக அமைகிறது. பிரம்மகத்தி தோஷத்தை நீங்க வருண பகவான் சிவபெருமானை வழிபட்டு அந்த விமோச்சனம் பெற்ற நாளும் நமக்கு என்னன்னா இந்த மாசி மகம் தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பெருமான் முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் என்னைக்கு செய்கிறார் அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பொதுவாக இந்த மாசி மாதம் நம்மளுடைய பாவங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். இப்போ மாசி அப்படின்னா கும்ப மாதம் நான் சொல்லியிருப்பேன். கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் கும்பத்தில் வர்றதா நமக்கு மாசி மாதம். அப்போ மக நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு சிம்ம ராசியில் இருக்கிறது. அப்போ சிம்ம ராசியில் சந்திரன் வியாபித்திருப்பதும் அதே மாதிரி கும்பராசியில் சூரியன் வியாபித்திருக்கிறதா நமக்கு இந்த மாசி மகம். அப்போ கும்பம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது அம்பிகையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சிம்மம் சூரியன் அது சிவனை குறிக்கக்கூடியது. இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆவணி அவிட்டம். அப்போ ஆவணி அவிட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதம்னா சிம்ம மாதம். அப்போ சிம்மத்தில் சூரியன் என்று அதாவது கும்பத்தில் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பது தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆவணி அவிட்டமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையக்கூடிய நாள் தான் ஆவணி அவிட்டம். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பூணில் வழிபாடு, அதே மாதிரி நதி நீராடல். அந்த நதிகளில் நீராடி அருகில் உள்ள சிவபெருமான் ஆலயமோ இல்லை அருகில் உள்ள ஆலயத்தை வழிபடும் போது நமக்கு சகல மந்திர சித்தியும் அதே மாதிரி நல்ல அறிவாற்றலும் நம்மளுடைய பாவனை நீக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஆவணி அவிட்டம் வருகிறது. அதே கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே அப்படியே சேஞ்ச் ஆகி சூரியன் கும்பத்திலும் அதே மாதிரி சந்திரன் சிம்மத்தில் நிற்கக்கூடிய ஒரு நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு நம்ம என்னன்னா நதி நீராடும் செய்யும் பொழுது நம்மளுடைய சகல பாவங்களும் தீரும் அப்படிங்கிறத இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பு. அப்போ இந்த மாசி மகம் அப்படின்னு எடுத்தோடனே நமக்கு ஞாபகம் வர்றது கும்பகோணம் தான். ஏன்னா கும்பராசி அதனுடைய குறியீடு கும்பம், கும்பகோணம். அப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளம் அதே மாதிரி ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். இந்த மகாமக குளத்தில் நீராடி அந்த ஆதி கும்பேஸ்வரர் வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பாவங்களும் நீக்கி சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். அப்போ அதே மாதிரி இந்த மாசி மகம் குளத்திலிருந்து வடபுறம் என்ன இருக்குது அப்படின்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் விசாலாட்சி. அப்போ இந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆலயம் அப்படிங்கிறது அந்த காசிக்கு இணையான சேஸ்திரம். இந்த ஆலயத்தில் நவ நதிகளும் அங்கே இருக்கிறது. ஸோ இந்த மாசி மகம் வாய்ப்பு இருப்பவர்கள் அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அந்த நவ நதிகளுக்கு சகல அபிஷேகம் செய்து வழிபடுபவர்களுக்கு 21 தலைமுறை பாவங்களும் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அந்த மாசி மக காசி விஸ்வநாதர் வழிபாடு அமையும். இந்த மாசி மகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மக நட்சத்திரம் சிம்மராசியில் வருகிறது. இந்த குழந்தை பேருக்காக
காத்து கொண்டிருப்பவர்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், புத்திர பாக்கியம் வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைகள் என் பேச்சை கேட்கல, அதே மாதிரி என்னுடைய வாரிசு என்னுடைய பேச்சை கேட்காம அது தவறான வழிகளில் போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாசி மக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும். வாய்ப்பு இருப்பவர்கள் பழனி முருகனை மலையேறி வழிபட்டு இந்த பாவத்தையும் போக்கிக் கொள்ளலாம். அந்த முழு நாளும் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் உணவு அருந்தாமல் உபவாசமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உபவாசமாக இருந்து மாலை 6:30 மணிக்கு மேலே முருகப்பெருமான் ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல அந்த முருகன் ஆலயத்தை சுற்ற வேண்டும். உங்களுடைய வயது 25 அல்லது 30, உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல அந்த முருகப்பெருமான் ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக சுற்றி வர வேண்டும். சுற்றி வந்த பிறகு முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டி என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செப்பு வேல் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. அந்த செப்பு வேலை உங்கள் கையிலே வச்சுட்டு உங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல அந்த முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி அதன் பிறகு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டி திருப்புகழில் ஜெகமாயை உற்று அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த பாடலை நீங்களே பாடி அதன் பிறகு உங்களுடைய குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு முருகப்பெருமானிட மன்றாடி அவர்கிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தை பேரை அந்த முருகப்பெருமான் அருள்வார். அந்த செப்பு வேலை அந்த உண்டியல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே போட்டுருங்க. அதன் பிறகு கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வாய்ப்பு இருப்பவர்கள் பழனி முருகனை மலையேறி வழிபட்டு அதன் பிறகு அந்த செப்பு வேலை அவர் உண்டியலில் போடும் பொழுதும் கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஸோ இது மாதிரியான முறைகளில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாசி மகத்தில் வழிபட்டுக்கணும். இப்போ என்னால் மாசி மகம் என்று கும்பகோணம் போக முடியாது, அங்கே போய் நீராட முடியாது. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நதியோ குளமோ இல்லை புனித நீரோ தெப்ப குளமோ அங்கே இருக்கக்கூடிய நீரோடைகளில் குளித்து விட்டு அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபட்டாலே இந்த மாசி மகம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ மந்திர உபதேசம் பெறுபவர்கள், அதே மாதிரி எனக்கு ஆராய்ச்சி, அதே மாதிரி நான் புதுசாக ரிசர்ச் வேணும், இந்த PhD இவங்க படிக்கிறவங்க எல்லாமே இந்த மாசி மகம் என்று முருகப்பெருமானை வணங்கி தொடங்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றியையும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் அவர்களால் பார்க்க முடியும். அடுத்து இந்த வீடு பேர் எனக்கு வேணும். பொதுவாக எனக்கு இந்த வீடு அமையலை, நிலங்கள் சொத்துக்கள் இதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, அதில் ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எங்களுடைய சகோதரர்கள் இவர்கள் யாரும் ஒத்து வரல அப்படின்னு அந்த நில சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வராகமூர்த்தியை அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வராகமூர்த்தி தோன்றிய நாளாக மாசி மகம் விளங்குகிறது. ஸோ அருகில் உள்ள பெருமாலயத்தில் வராகர் இருந்தார்னா அவரை போய் நீங்கள் அன்னைக்கு வழிபட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பூவராக பெருமாள் ஆலயத்திற்கு மாசி மகத்தன்று சென்று எனக்கு குறிப்பாக அந்த நில பிரச்சனை தீரணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கும் பொழுது கண்டிப்பாக பூவராக பெருமாள் உங்களுடைய நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கும் குழந்தைகள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி, ஸோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி ஆலயத்திற்கு தேன் அபிஷேகம் தானம் கொடுத்து நீங்கள் அன்னையிலிருந்து உங்கள் படிப்பு சிறப்பாக அமையணும்னு வேண்டும் பொழுது கண்டிப்பாக கல்வி ஞானமும் என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதன் மாதிரி முறைகளில் நீங்கள் வழிபடும் பொழுது இந்த மாசி மகம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தையும் நீங்கள் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். கண்டிப்பாக இதில் முக்கியம் நதி நீராடல். வாய்ப்பு இருப்பவர்கள் நதி நீராடி அருகில் உள்ள ஆலயத்தில் உங்களுக்கு பிரார்த்தனை வைக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். அனைவருக்கும் மாசி மகத்தினால் நல்வாழ்த்துக்கள். இந்த மாசி மகத்தன்று நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அத்துணையும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.